வணக்கம் பவித்ரா. உலக புகழ்பெற்ற திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவின் உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் கனிஷ்கா தனது கணவர் பல்ராம் சிங் மற்றும் மாமனார் மாமியார் வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வாவின் உரிமையை தங்களுக்கு மாற்றி தரும்படி கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்திருக்கும் புகாரினால் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் கனிஷ்கா தனது கணவர் மற்றும் மாமனார் மாமியார் மீது தெரிவித்திருக்கும் வரதட்சணை கொடுமை புகாரால் மிகப்பெரிய பரபரப்பு நீடிக்கிறது. திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, இதுவே தற்போது இருக்கும் செய்தி. இது குறித்து அவர் அளித்திருக்கும் புகாரில் ஸ்ரீ கனிஷ்கா இவர் திருநெல்வேலி உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா சிங்கின் மகள் ஆவார். இவருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கோலாகலமாக திருநெல்வேலியில் திருமணம் நடந்தேறியது. திருமணம் நடைபெற்று 2 மாதங்களே முடிந்திருக்கும் நிலையில் தனது கணவர் பல்ராம் சிங் மற்றும் மாமனார் மாமியார் மீது வரதட்சணை புகார் தெரிவித்து கனிஷ்கா அளித்திருக்கும் புகாரால் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். இது குறித்து அவர் அளித்துள்ள புகாரில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், திருமணத்திற்கு பிறகு தான் தனது கணவருடன் கோயம்புத்தூரில் உள்ள கணவரின் வீட்டில் வசித்து வந்ததாகவும், தனது கணவர் பல்ராம் சிங் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அடிக்கடி வீட்டிற்கு அவரை அழைத்து வருவதுமாக இருந்தார் என்றும், இது சம்பந்தமாக ஸ்ரீ கனிஷ்கா தனது பெற்றோரான திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங்கிடம் கூறினால் தன்னை கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனால் தான் கடும் மனவேதனை அடைந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி திருநெல்வேலியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டதாகவும், பின்னர் 16ஆம் தேதி மார்ச் 16ஆம் தேதி என்றே குறிப்பிடுகிறார். அன்று இரவு 8 மணி அளவில் எதிர் மனுதாரரான புகாருக்கு உள்ளான அவரது கணவர் பல்ராம் சிங்கின் குடும்பத்தினர் திருநெல்வேலியில் இருக்கும் தனது வீட்டிற்கு வந்து தனது பெற்றோரிடம், உங்கள் மகளுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் கூடுதலாக வரதட்சணை வேண்டும். அந்த வரதட்சணையானது திருநெல்வேலியில் உலக புகழ்பெற்று இயங்கிக் கொண்டிருக்கும் பிரதான இருட்டுக்கடை அல்வாவின் உரிமையை, இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையை தனது பெயருக்கு எழுதி தர வேண்டும். இல்லை என்றால் தங்களது மகன் உங்கள் பெண்ணுடன் வாழ மாட்டார் என்று மிரட்டி சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். பவித்ரா, மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த புகார் தனது எதிர்காலத்தை கருதி இந்த விஷயத்தை யாரிடம் கூறாமல் தனது பெற்றோர்கள் இருந்து வந்ததாகவும், பின்னர் கணவர் மற்றும் கணவர் வீட்டார் அவருடைய வாட்ஸ்அப்பில் தேவையற்ற அநாகரிகமான குறுஞ்செய்திகளை அனுப்பி தன்னை மிரட்டி வரும் செயல்களால் தனது உயிருக்கும் தனது பெற்றோரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதால் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என்ற காரணத்திற்காக முதல்வரின் அலுவலகத்திற்கும் திருநெல்வேலி நகர காவல்துறை ஆணையாளருக்கும் இந்த புகாரை அளித்திருப்பதாக தெரிவிக்கிறார். இது குறித்து இன்று காலை நம்மிடம் பேசிய திருநெல்வேலி இருட்டுக்கடை உரிமையாளரான கவிதா சிங் இது குறித்து தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் 2 மாதத்திற்குள்ளாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு திருமண பந்தத்திற்கு மீறி இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருப்பதும், இந்த உரிமையாளர் கவிதா சிங்கின் மகள் கனிஷ்கா தனது கணவர் பல்ராம் சிங் மற்றும் அவரது குடும்பத்தினர் மேல் தெரிவித்திருக்கும் வரதட்சணை புகார் கடும் அதிர்ச்சியை திருநெல்வேலி பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவே தற்போது இந்த நிகழ்வில் திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். அவரது புகார் தெரிவித்திருக்கும் அவரது கணவர் பல்ராம் சிங் மற்றும் அவரது மாமனார் மாமியாரை தொடர்பு கொள்ள நாம் முயற்சித்த போது அவர்கள் யாருமே நமது இணைப்பில் வரவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, தொடர்ந்து செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். இதுவே தற்போது இந்த விவகாரத்தில் திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். பவித்ரா.